கரூர் அருகே கட்டப்பட்ட மாயனூர் கதவணைக்காக விவசாய நிலம் சுமார் 15 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டது. 11 ஆண்டுகளாக இழப்பீடு தரப்படாததால் 7 விவசாயிகளின் குடும்பம் கூலி வேலைக்கு செல்லும் நிலையும் ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் மாயனூரில் கதவணை கட்டப்பட்டது. 2009ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 254.45 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. அப்போது அணையின் மேல் பகுதியில் பெரியக்கால் என்பவரது பெயரில் உள்ள கூட்டுப்பட்டாவில் 29/1 சர்வே எண்ணில் பாத்தியப்பட்ட 7 விவசாயிகளின் விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதற்கு உண்டான இழப்பீடு தொகையினை தமிழக அரசால் வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கூறி விவசாய நிலம் கையகப்படுத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு 1,78,17,000 ரூபாய் இழப்பீடாக பொதுப்பணித்துறையின் மூலம் பெறப்பட்டு வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பிரித்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இழப்பீடு இன்று வரை வழங்கப்படவில்லை. இதற்கிடையில் 2014ஆம் ஆண்டு கதவணையில் பணிகள் முழுமையடைந்து திறக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது 2013ஆம் ஆண்டும் மறு இழப்பீடு சட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதலாக இழப்பீடு கிடைக்கும் என கூறி காத்திருக்க வைத்துள்ளனர். அதிகாரிகள் இது தொடர்பாக கடந்த 11 ஆண்டுகளாக பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவினை அளித்தும் தற்போது வரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை. நெல், கரும்பு, வாழை என முப்போகம் விளைந்த விவசாய நிலத்தில் தற்போது கடல் போல தண்ணீர் தேங்கி நிற்பதால் எந்த விவசாயமும் செய்ய முடியாத நிலை உள்ளது. தங்களுடைய தேவைக்காக விவசாய கூலி தொழிலாளியாக வேலைக்கு சென்று வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாயனூர் விவசாயிகள் கடந்த ஆண்டு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படும் போது உடனுக்குடன் இழப்பீடு தொகையை வழங்கப்படும் நிலையில் தங்களுக்கு 11 ஆண்டுகளாகியும் இழப்பீடு தரப்படாதது வேதனை அளிப்பதாக உள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகையை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. பேர் சுப்பிரமணியன், கோவிந்தராஜுங்க. 2009 மாயனூர் கதவணை கட்டுறதுக்காக நிலம் கையகப்படுத்தினாங்க. இந்த நிலம் கையகப்படுத்துறப்போ 2009 உங்களுக்கு இழப்பீடு அரசு இழப்பீடு தருன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் இழப்பீடு தரல. 2014 அணையெல்லாம் கட்டி முடித்து அணையை திறப்பு விழா பண்ணிட்டாங்க. இழப்பு விழா பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த இழப்பீடும் தரல. இதில் பார்த்தீங்கன்னா 3 போகம் விளையும். வாழை, கரும்பு, நெல், சோளம் அப்படிங்கிற 3 போகம் வெள்ளாமை எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அந்த வெள்ளாமையில எல்லாமே தண்ணி தேங்கி நிற்கிறதுனால எங்களால் எந்த விவசாயம் பண்ண முடியாது போச்சு. தென்னை மரமே காஞ்சி போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய இழப்பீடை கொடுத்தா எங்களோட குடும்ப வாழ்வாதாரம் மேலே வரும். விவசாயிகள்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கோம். எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீட்டு தொகை கிடைச்சதுன்னா எங்களோட விவசாயிகளோட வாழ்வாதாரம் கொஞ்சம் மேலே வரும் அப்படின்னு கருதுகிறோம்.